ஆன்மீக தகவலில் இந்த நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது காஸ்மெட்டிக் சம்மந்தமான தொழில் பண்ணின்னு இருக்கிறவங்க ரொம்ப விரக்தியாகி ரொம்ப மனசங்கடமாகி அதுக்கப்புறம் எங்கிட்ட பார்க்க வந்தாங்க பிஃபோர் 8 இயர்ஸ் முன்னாடி. அப்போ அவங்களுக்கு இப்போது நல்ல முன்னேற்றம், நல்ல வீடு வசதியெல்லாம் வந்துடுது. என்ன சார் வழிபாடு சொன்னேன், இந்த வழிபாட்டை பற்றி எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தா அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அவங்களுக்கு நான் சொன்னது ஃபஸ்ட்டு வந்து ராகு கேது வழிபாடு சொன்னேன். திருநாகேஸ்வரம், காளஹஸ்தி 2 கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னேன். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் துர்க்கை வழிபாடு, விநாயகர் பெருமானுக்கும் துர்க்கைக்கும் வழிபாடு சொன்னேன். டெய்லி போய் அர்ச்சனை பண்ணுங்கோ அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் வச்சு அர்ச்சனை பண்ணுங்க, துர்க்கைக்கு அரளி வச்சு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கரும்பு வச்சு பூஜை பண்ணுங்கன்னு சொன்னேன். இந்த கரும்பு ஜூஸாக இருக்கலாம், இல்லைனா கரும்பு வெட்டி பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி பூஜை பண்ண அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். ஒருத்தங்க என்ன பண்ணியிருந்தாங்க, நான் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது நல்ல ஐடியாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் உங்களுக்கு ஒரு 4-5 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்ணி அதையும் ஒரே இதில் வந்து ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடந்தது. இது எத்தனை வாரம் தொடர்ந்து பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னது ஒரு 9 வாரம் தொடர்ந்து பண்ணுங்க. பட் அவங்க இன்னை வரைக்கும் அதை ஜஸ்ட் தே ஆர் ஃபாலோயிங், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்கள ஒரு பெரிய அளவுக்கு அந்த பிஸ்னஸ் வந்து உருவாக்கி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லோரும் அவங்கள கிண்டல் பண்ணாங்க, நீங்கள் வந்து ஃபீமேலாக இருக்கீங்களே, எப்படி இதை எப்படி வந்து ஜெயிப்பீங்க, எப்படி நீங்கள் இன்றைக்கி அந்த அம்மா வந்து அதாவது ஜெண்டர்லாம் ஒன்றும் இல்லை சார், ஆனாவது பெண்ணாவது, நான் வந்து ஜெயிச்சிட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கடவுள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் முயற்சி பண்ணி நமக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வழிபாடு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. இது கூட நிறையா வழிபாட்டு முறைகளை சொல்லியிருந்தேன். பட் அது ஒரு மெயினாக இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள். நீங்களும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும். ஐம் ஜஸ்ட் ஷேரிங். நான் வந்து ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். அது நிறையா பேருக்கு அது உதவிகரமாக இருக்கும். நம்மளுடைய கமலாத்மிகா வகுப்பு நிறைய விஷயங்களை பற்றி எடுத்து சொல்கிறது. நம்ம வந்து எத்தனையோ பேர் கிண்டல் கேலி பண்ணியிருப்பாங்க, நீ என்ன இப்படி போய்ட்டு அப்படி போய்ட்டு. நான் நிறையா முயற்சி எடுத்து எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் இருக்கும், பட் சக்ஸஸ் வரும். எப்படி சக்ஸஸ் வரும், அதுதான் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கும் உதவிகரமாக இருக்குது. சரி, இன்றைய தினத்தில் நம்ம 4 நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் பார்த்தோம். சிவ யாத்திரை ரொம்ப அற்புதமான யாத்திரை. காசி யாத்திரையில் இங்கே இந்த யாத்திரை உங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். நீங்கள் இதில் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, மிகப்பெரிய முக்கியமான நபர்கள் கலந்துக்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் கலந்துக்கிறது ரொம்ப சிறப்புகள். நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய பலவிதமான மாற்றங்களுக்கு இந்த காசி யாத்திரை உதவி செய்யும். 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர்.